கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய கல்வாரி பலியானது பிரகாஷ் செலீனா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். நிலா ராபர்ட் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். ராபின் அமிர்தராஜ் சஜிதா குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். லில்லி மலர் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். மதலைமுத்து உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவருக்கு உடல்நலம் சரியாக வேண்டி இறைவனுக்கு கொடுக்கின்றார்கள். ஜான் சிதம்பரம் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சந்தோஷ் இலக்கியா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறையடியார் பிராங்கர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் விரைவில் கிடைக்க வேண்டி மரியாயின் சேனையினர் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சுபஜா சுந்தர்ராஜ் குடும்பத்தினர் அன்னை மரியாள் வழியாக அடைந்த அருள் வரங்களுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விக்டர் அமல்ராஜ் ஜெயா ஜாஸ்மின் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோணி லாரன்ஸ் சந்தியா குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சின்னமணி தங்கம் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். செபஸ்டின் பொன்குமார் உஷா கிறிஸ்டிலா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோணிராஜ் மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரியாயின் சேனையில் பல உறுப்பினர்கள் சேர்ந்து சேனை நல்ல முறையில் நடைபெற வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிலோமினா பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரிய ஏஞ்சலின் ராக்கி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். 45வது பிறந்தநாள் திருப்பலியாக சார்லஸ் சரவணன் ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கு வளர்ச்சிக்காக திருப்பலியாக வந்திருக்கின்ற அடுத்தது இகாசுக்கு அடுத்தது நவீன் அவர்களினுடைய மன்றாட்டுகளுக்காக அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பான விதத்திலே இன்றைய கல்வாரி பணியை சிறப்பிக்கின்ற பாடல் குழுவினர் மற்றும் மரியாயின் சேனையினர் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் அவர்கள் நினைத்திருக்கின்ற அந்த கருத்துக்கள் நிறைவேற இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கல்வாரி பணியினர் அவர்களுக்காக நாம் ஒருக்கமாக அன்னை சமூகமே, அன்னையின் ஆசையோடு இறை இயேசுவின் அருளோடு 9 நாட்கள் திருவிழாவை சிறப்பித்து 10ஆம் நாள் நன்றி திருப்பலியாக கொண்டாடுகின்ற இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கேற்று இறையாசை பெற வந்திருக்கும் உங்களையும், இன்று சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை அழித்தர வந்திருக்கும் அருட்பணி இஞ்ஞாசிமுத்து MSFS மற்றும் அருட்பணி நவீன் MSFS அவர்களை உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை சார்பாகவும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை மற்றும் பாடகர் குழுவினர் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அன்பின் இறை சமூகமே, 9 நாட்களும் ஒவ்வொரு புனிதர்கள் பற்றி சிந்தித்தோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருப்பது எதிர்நோக்கும் திருப்பயணம் அன்னை மரியாள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வானதூதரால் அறிவிக்கப்பட்டு இயேசுவை கருத்தாங்கி நமக்காக தந்தவள் நம் அன்னை மரியா. அன்னை மரியாளின் எதிர்நோக்கு தம் மகன் இயேசுவை உலகத்தின் ரட்சகராகவும் மீட்பராகவும் உருவாக்கியதுதான். தன் உள்ளத்தில் கடவுளின் திருவுளத்தை சிந்தித்த அன்னை தன்னுடைய பயணத்தை கடவுளிட்ட கட்டளையின்படி செயல்படுத்தினாள். அப்படி செயல்படுத்தியதால் இயேசுவின் தாய் மட்டுமல்லாமல் உலகிற்கே தாயாக அனைத்து புனிதர்களின் தாயாக இருக்கிறாள். உடன்படிக்கை பேழை என்று அன்னை மரியாளை சொல்கிறோம். எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருந்ததோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் ஆசீரும் நிறைவாக இருந்தது. அன்னை இருக்கும் இடமும் அருளாலும் ஆசீராலும் நிரம்பி இருக்கும். அனைத்து புனிதர்களின் தாயாக இருந்து அவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இயேசுவின் போதனைகளை புனிதர்கள் மூலமாக உலகின் நற்செய்தியை பறைசாற்றும் சீடர்களாக உருவாக்கியவள் அன்னை மரியா. மரியாவை வணங்குவோம். அன்னையின் ஆசி பெற்று வாழ இத்திருப்பதியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய ஊரினுடைய திருவிழா
விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறுதி நாளில் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நந்தி திருப்பலியை நிறைவேற்றி கொடியிறக்கமும் நடைபெற இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஊரினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இரண்டு விதமான நன்றிகளை நாம் இறைவனுக்கு தெரிவிக்கின்றோம். ஒன்று, இறைவன் நம்முடைய ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எண்ணங்கள், ஒரு லட்சியங்கள் இருக்கலாம். சிலவை நிறைவேறி இருக்கலாம். ஆக கடந்த ஒரு வருடமாக இறைவன் நம்மை காத்ததற்காகவும் நமக்கு தேவையான அருள் வளங்களை கொடுத்ததற்காகவும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பமும் நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது, ஒரு குழுவாக, ஒரு ஊராக, ஒரு பங்காக இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த திருவிழாக்கள் நல்ல முறையில் நடைபெற வேண்டும், எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும், அது மூலமாக இறைவனுடைய அருளா ஆசீரும் எல்லோருக்கும் பங்கு முழுவதற்கும் கிடைக்க வேண்டும் என்று அதற்காக இறைவன் செய்த அந்த உதவிகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு முக்கியமாக அன்னை மரியாதை முன்னிறுத்தி அவர் வழியாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அன்னை மரியாதை வழியாக நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், இந்த ஊரையும் பங்கையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒவ்வொருக்கு தடையாக இருக்கிறது. நாம் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் முடித்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து
நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கத்துடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரினை கீர்த்தி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 44 லூக்கா செய்தி. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 45. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மலர் தனியாக இருந்தால் அழகு, கோடி மலர் கொட்டி மாலையாக தொடுத்தால் பேரழகு. முத்து தனியாக இருந்தால் ஒளி, 1000 முத்தை ஆரமாக கொடுத்தால் பேரொளி. வைரத்துண்டை தனியாக பார்த்தால் கண்ணை பறிக்கும், 100 வைரத்துண்டுகளை ஒன்றாக பதித்து பார்த்தால் கண்களே மின்னல்களாகும். 2 கண்களால் அன்னை மரியாதை பார்த்தால் அழகு, அதே போல நம்பிக்கை எனும் மன கண்களால் அன்னை மரியாதை பார்த்தால் அது பேரழகு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கணவர் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே ஆரோக்கியம் மேரி சொல்லி வீடு ஃபுல்லா கத்துறாரு. கொண்டாடிய காணவே காணும், எங்கடா போயிட்டாலும் சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி ஆரோக்கியம் மேரி கத்தி பார்க்கிறாரு. எந்த ஒரு சவுண்ட் எதுவுமே வரல. உடனே அச்சம் அதிகமாகிட்டு வேமா கிளம்பி என் மனைவியை காணான்னு சொல்லிட்டு வேமா தெரு ஃபுல்லா ஓடுறாரு. கடைசியில் ஆபீஸ் உள்ள போயிட்டு என் மனைவியை காண கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. உடனே அங்க இருந்த வேலையாளர்கள்லாம் வந்த பக்கத்துல வந்து, நில்லுப்பா, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் கத்துறன்னு சொல்லி கேட்ட உடனே என் மனைவிய 2 மணி நேரமா காணவே தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அதுக்கேப்பா நீ இங்க வர, நீ போலீஸ் ஸ்டேஷன் போ, உங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கணவர் சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷனா? அப்ப இது என்னது? இது போஸ்ட் ஆபீஸ் பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணவர் சற்று நேரம் கழித்து சொல்றாரு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, சந்தோஷத்துல எங்க போறதுன்னு தெரியாம நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். முதல் காரணம் கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ அல்ல, அதைவிட மேலாக நம்மையே அறியாமல் நம்முடைய பாத சுவடுகள் யாரை நோக்கி வருகின்றன? ஆண்டவரை தேடி வருகின்றன. அதற்கு முதல் காரணம் இன்று நம்முடைய பங்கில் நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவாக இருந்தாலும் நம்மையெல்லாம் பிள்ளை என கருதி நம்மையெல்லாம் அன்போடு அழைக்கும் நம்முடைய தாய் அன்னை மரியாள். நம்ம எத்தனை ஆலயத்திற்கு போயிருக்கோம், எத்தனை ஆலயத்திற்கு சென்றாலும் நம்முடைய கண்கள் தேடும் 2 நபர்கள். ஒன்று சிலுவையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இரண்டாவதாக கீழே இருக்கின்ற அன்னை மரியாள். அன்னையை தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் எந்த ஆலயத்திற்கு, எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு சென்றாலும் நம்முடைய கண்கள் அவர்களை ஒவ்வொரு நாளுமே தேடிக்கொண்டே இருக்கும். என்று நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, இறைவன் அன்னை மரியாள் வழியாக தந்த அருள் வரங்களை எண்ணி பார்த்து அன்னை மரியாள் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த
இன்று நாம் இந்த ஆலயத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு தொடக்க நூலின் முதல் வாசகத்தில் பார்த்தோம்னா, கடவுள் படைப்பில் ஒவ்வொன்றையும் படைத்த பிறகு எல்லாத்தையுமே பார்த்து நன்றாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஆணையும் பெண்ணையும் படைத்த பிறகு நன்று என்று சொல்லவில்லை. ஏன் சொல்றது? சரியாக சொன்னீர்கள். கடவுளுடைய சாயலால் ஆணையும் பெண்ணையும் படைத்ததனால் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்த பிறகு நன்று என்று சொல்லவில்லை. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அன்னை மரியாளுக்கு தூதர்கள் ஒரு அடைமொழி கொடுத்து அழைக்கின்றார்கள். என்னன்னு தெரியுமா? ஒரு அடைமொழி கொடுக்கிறாங்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று. அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது தூதர் மரியா என்றுதான் அழைத்தார்களுடைய அருள்மிக பெற்றவரை என்று அழைக்கவில்லை. அதன் பிறகுதான் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுக்கு அடைமொழி என்ற அருள் கொடுத்து அழைக்கின்றார்கள். இந்த அருள் என்ற அடைமொழியும் பழைய பாட்டில் பார்த்த நல்லவர், கடவுள் தன் சாயலால் படைத்த அந்த நல்லவர் என்ற அடைமொழியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றன. இந்த அருள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பேர் பெற்றவர், மகிழ்ச்சியானவர். அதே போல கடவுள் நல்லவர் என்றால் நன்மை நிறைந்த பண்புகளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்துள்ளார். அதே போலதான் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட அன்னை மரியாளுக்கும் அருள் என்ற அடைமொழியானது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக செல்கின்றார். அன்னை மரியாள் மேற்கொண்ட முதல் எதிர்நோக்கி திருப்பயணம் தான் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது. அதே போல பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் அதிகாரம் 12 வாசிக்க கேட்கின்றோம். ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்றார். என் மக்களை நீ விடுவிக்க வா என்று கடவுள் அழைக்கின்றார். கடவுள் காட்டிய தேசத்திற்கு ஆபிரகாம் செல்கின்றார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்ற தொடக்க நூல் அதிகாரம் 12 வாசிக்கின்ற எதிர்நோக்கி திருப்பயணம் முதன்மையானது பழைய ஏற்பாட்டில். அதே போல புதிய ஏற்பாட்டில் முதன்மையான எதிர்நோக்கி திருப்பயணம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது. இது சாதாரண ஒரு எதிர்நோக்கி திருப்பயணம் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருப்பயணம், பேர் பெற்ற ஒரு திருப்பயணம். முழுமையாக அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வரக்கூடிய அந்த முழுமையான இதயத்தினுடைய திருப்பயணமாக இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற திருப்பயணமாக அமைகின்றது. ஒரு நாள் வேலைக்காக ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறார். நின்ற உடனே பஸ்ல ஏறி முதல் ஸ்டெப் கொடுத்து வைக்கிறாரு. பஸ்ல ஏறாதுன்னு சொல்லி சத்தம் கேட்குது. உடனே கீழே இறங்கிறார். இறங்கி 2வது நிமிஷத்துல பார்த்தோம்னா அந்த பஸ் அங்கேயே விழிச்சிருது. ஐயோ யாரோ காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு. ரெண்டாவது நாள் வந்து ஷாப்பிங் மால் போறாரு. காலை எடுத்து வைக்கிறாரு. திடீர்னு உள்ள போகாதுன்னு சத்தம் கேட்குது. உடனே பின்னாடி பார்த்தா அந்த பில்டிங் அப்படியே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 3வது நாள் பைக்ல ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஸ்டார்ட் பண்ணாம திரும்ப வராது. அந்த பைக் அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே என்னடா யாரோ என்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கீழே பார்க்கிறாரு. யாருமே தெரியல. கடைசியில ஒரு வாய்ஸ் ஒன்று அவருக்கு கேட்குது. நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நபர் கேட்கிறாரு, யாருப்பா நீ, ஏன் என்னைய காப்பாத்துன்னு சொன்ன உடனே நான் தான் உன்னுடைய காவல் தூதர் அப்படின்னு சொல்ல உடனே இவர் சொன்னாரு, யோ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 4 டைம் நான் சாக பார்த்து என்னை காப்பாத்தினியே. என் கல்யாண நாள் அன்னைக்கு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் மரியாளுக்கு தோன்றுகின்றார். முதலாக ஆண்டவரின் தூதர் மரியாளுக்கு தோன்றிய உடனேயே மங்கள வார்த்தையை அறிவிக்கின்றார்கள். அன்னை மரியாளும் ஆம் என்று சொல்லிவிட்டு காவல் தூதர் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுகின்றார். அதன் பிறகு பார்க்கின்றோம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். அந்த இடத்தில் ஆண்டவரின் தூதர் எலிசபெத் அன்னை மரியாளுக்கு ஏதாவது சொன்னாங்களாம். அங்க போங்க, எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்காங்க, அவங்கள பாருங்க, போய் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க.
சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அன்னை மரியாளுக்கு தெரிய இருந்தது? எப்படி தெரிய இருந்தது? எப்படி தெரிய இருந்தது? அன்னை மரியாள் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அந்த தூய ஆவி என்ன பண்ணாரு? அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அது மட்டும் அல்லாமல் அன்னை மரியாள் எப்படி போனாங்க? நடந்து போகல. நாம் வாசிக்க கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:39 புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அந்த விரைந்து என்பது சும்மா சாதாரணமா நடந்து போறது இல்லை. வேகமாக உதவி செய்வதற்காக, எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்காக அன்னை மரியாள் ஆர்வத்தோடு விரைந்து சென்றார் என்பதை இறை வார்த்தையானது நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணமாக இருக்கின்றது என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த உடனேயே வாழ்த்து கூறுகிறார். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று. புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையாக நற்கருணை பேழையை சுமந்தவள் அன்னை மரியாள். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாளை சந்தித்த உடனே எலிசபெத் அம்மாளுக்கு தன்னுடைய வாழ்வில் கணக்கிடக்கூடாத அளவுக்கு மகிழ்ச்சியானது அவளுடைய முகத்திலே பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அந்த அன்னை மரியாளை பார்த்த உடனே எலிசபெத் அம்மாளின் உள்ளம் மகிழ்ச்சியால் கூடுகின்றது. அந்த மகிழ்ச்சியை இரண்டு பேருமே அவர்கள் பகிர்ந்து கொண்டு வாழுகின்றார்கள். இன்றைய நாளிலே இறை வார்த்தையானது நமக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அன்னை மரியாதை போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால்தான் அன்னை மரியாள் சொல்வாள், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட உள்ளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த உள்ளம் என்பது சாதாரண ஒரு உள்ளம் அல்ல. அந்த உள்ளம் என்பது கடவுள் வாழுகின்ற கோவில் என்று நம்முடைய புனித பவுல் அவர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் உதவி செய்யத்தான் இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நீதிமொழிகள் அதிகாரம் 19 இறைவசனம் 17 வாசிக்கின்ற பொழுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்படி கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் அவர் கொடுத்ததை பல மடங்கு திருப்பி கொடுப்பார் என்பதை நீதிமொழிகள் 19 இறைவசனம் 17 வாசி கேட்கின்றோம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருகின்ற பொழுது என்ன பண்றோம்? நாம கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றோம். அப்ப என்ன பண்ணுவாரு? கடவுள் நமக்கு கொடுத்ததை விட பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பார். அதுதான் புண்ணியம் சேகரிப்பது. இதைத்தான் அன்னை தெரசால் கூறுவார், நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த பெற்றுக்கொண்ட கரங்கள் உன்னை வணங்கும் கடவுளாக என்று அன்னை தெரசால் கூறுவார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எதிர்நோக்கி பயணத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் அதே அன்னை மரியாள் இன்று நமக்கு புதியதொரு வாழ்வை தருகின்றார். அந்த வாழ்வுதான் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகின்ற பொழுது அன்னை மரியாள் வழியாக இறைவன் நம் அனைவரையுமே ஆசீர்வதிப்பார். நம்ம டெய்லி தூங்குறோம். டெய்லி தூங்கும் போது ஒரு சாத்தான் கூடயே வச்சிருக்கோம். யாரும் தெரியுமா? யாரும் தெரியுமா? செல்போன் இல்லாம என்ன பண்ண மாட்டோம்? நம்மளால தூங்கவே மாட்டோம். ஆனா நம்முடைய திரு அவை நமக்கு கற்றுத் தருவது ஒன்றே ஒன்றுதான். அன்னை மரியாள் சொன்ன உடனே நம்முடைய மனசுக்கு வருவது என்ன வரும்? ஜெபமாலை வரும். அந்த ஜெபமாலையை நீங்கள் அனுதினமும் நைட்டு போகும்போது ஜெபிக்க கூட வேணாம். தலையணைக்கு அடியில் நீங்கள் வச்சிட்டு தூங்குங்களே, உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை தீண்டவே தீண்டாது. அன்னை மரியாள் உங்கள் அருகில் இருந்து தூதர்கள் வழியாக உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் ஆபத்தும் நேராமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அது ஒரு வகையான நற்செய்தி அறிவிப்பு. எப்படி அன்னை மரியாள் உதவி செய்வதன் வழியாக நற்செய்தியை அறிவித்தாலோ அதே போல நாமும் ஜெபமாலையை ஜெபித்து தானிக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ரோமையர் அதிகாரம் 10 இறைவசனம் 15 வாசிக்க கேட்கின்றோம். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன. அப்படி என்றால் நம்முடைய உள்ளம் மட்டுமல்ல, நம்முடைய பாதங்களும் அழகுபடுத்தப்படும். எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது,
நாம் நற்செய்தியை நம்முடைய வார்த்தையின் வழியாக அறிவிக்கின்ற பொழுது 4 பேரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அன்பான வார்த்தைகளை நாம் பேசுகின்ற பொழுது அதுவும் நற்செய்தியின் அறிவிப்பாக மாறுகின்றது. அந்த இடத்தில் நீங்களும் சரி நானும் சரி அன்னை மரியாயின் மறு உருவமாக மாறுகின்றோம். எலிசபெத் அம்மானுடைய மறு உருவமாக மாறுகின்றோம். அதைத்தான் கடவுள் சொல்லுவார், கடவுள் தன் சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அப்படின்னா கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறு உருவமாக மாறுகின்றோம். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த புனிதமான கல்வாரி பலி. அன்று அன்னை மரியா நற்கருணை பிள்ளையை தன்னுடைய கருவிலே சுமந்தார். ஆனால் இன்று அதே நற்கருணை பிள்ளையை சுமக்கிறோம். நம்முடைய இதயத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி நாம் சுமந்து செல்கின்ற பொழுது எந்த ஒரு தீங்கும் வராது. சோர்வடைந்தாலும் கடவுள் நமக்கு வலிமையை தருவார். திருப்பாடல் 84 அதிகாரம் 84 வசனம் 7 வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெற்றார்கள். எப்பொழுது? கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த பொழுது, தூய ஆவியாரை சுமந்து கொண்டு அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் வலிமை பெற்றார்கள் என்பதை திருப்பாடல் 84 வசனம் 7 வாசிக்க கேட்கின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டு யூபிலி ஆண்டிலே திருத்தந்தை மைய கருத்தாக எதிர்நோக்கின் பயணம் என்று அழைத்தாலும் அன்னை மரியாள் இன்று நமக்கு கற்றுத் தருவது, இந்த நாளிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட திருப்பயணமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும், பேர் பெற்ற திருப்பயணமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகின்றார். ஆகவே இந்த புனிதமான கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னை மரியாள் மேற்கொண்ட ஒவ்வொரு திருப்பயணமும் நம்முடைய வாழ்வில் இறை அருளை பெற்று தருகின்றன. அன்னை மரியாள் மேற்கொண்ட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று தருகின்றன. அன்னை மரியாளின் மறு உருவமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் அன்னை மரியாள் எப்படி விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தாலோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழுகின்ற இடத்தில் மற்றவர்களுக்கு விரைந்து ஓடி உதவி செய்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாளின் மறு உருவமாக மாறுகின்றோம். அப்படி வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக அமைகின்றது என்பதை நாம் ஒரு பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னை மரியாள் தொடர்ந்து நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுத் தருவார். ஆமென். அப்பொழுதெல்லாம் நீ நிறைவேற்றி வருகின்றேன். உன்னுடைய அன்னையின் வழியாக, புனிதர்கள் வழியாக, நல்ல மனிதர்கள் வழியாக எத்தனையோ நல்ல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்று தொடர்ந்து அன்னையின் வழியாக எங்களை நெருங்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Glory, 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 glory.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எழுநாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கே நான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய நாம் புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் அவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வாழ்வற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன் மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. அவர் கூறிய
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருப்புதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Yeah.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர்.
வந்து அவர்களுக்கு பரிசு. மைக்கோட இருக்காது, அதனால் கலட்டி வச்சுட்டு ஒரு அருமையான மனுஷன், நல்ல நவீன். இப்பொழுது கோயில்பட்டியில் நான் இருக்கிற ஸ்கூலில் வந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார். பொருளாதார தந்தையாக ஒரு அருமையான மனுஷன். எங்கே போனாலும் சரி ஒரு சாந்தமிக்க ஒரு மனிதர். சாந்தமிக்கவர் சொல்லுவாங்க. நம்முடைய புனிதர் சாந்தத்தினுடைய பேர் பெற்றவர் நம்முடைய சலேசியா. சாந்த குணம் உள்ளவர். அந்த சாந்த குணத்துக்கு சொந்தக்காக நவீன். நான் அழைத்த உடனே சாமி நான் வரேன் சாமின்னு சொல்லி கோயில்பட்டியிலிருந்து வந்திருக்கிறாங்க. எனவே இந்த தருணத்தில் அருமையான மறைவுரையாற்றிய நம்முடைய தந்தை நவீனை வாழ்த்து வண்ணம் நம்முடைய ஃபேமிலி அவருக்கு பொன்னாடை போட்டோம். ஜான்சி மாமா அவருக்கு பரிசு கொடுக்கும். நன்றிகள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இன்னும் எல்லாம் நமக்கு மிக அருமையான அந்த தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் வரை அந்த தேருக்கு ஒரு 8 பேர் மறுபடியும் ஆசீர்வாதத்தோடு செஞ்சாங்க. அதுக்கு முதல்ல சார் நன்றிகள். திரு கோபிநாதன் திரு கோபிநாதன் 40,000, கெவின் கண்ணதாசன் கலாக்காரன் 20,000, திரு ராயன் அண்ட் ரோகன் ஃபேமிலி 10,000, திருமதி ராணி 7,000, திரு வினோத் அண்ட் கிரேஸ் சமைக்கிறமா ஒரு மாசம் சம்பளத்தை கொடுத்துச்சு. அப்படியே திரு வசந்த் அண்ட் அனிதா ஃபேமிலி 1000, திரு வில்லியம் ராஜா அண்ட் மேரி ஃபேமிலி 2,000. அடுத்தபடியாக கொடிமரத்திற்கு ஜெய்சிங் சார் 50,000. திரு ஜான்சன் அவர்கள் போதும் தேவசகாய நம்பிய 1,50,000. திரு ஜான்சன் நமக்கு உண்மையிலே ஆசீர்வாதமானது. நம்ம அந்த கண்ணு பறிக்கும் பொழுதும் சரி, எந்த ஒரு ஆடம்பரம்லாம் நேராவது 1 லட்சம் கொடுத்தவரும் ஜான்சன் தான். மனமார்ந்த நன்றிகள் ரெண்டுக்குமே. பேர் சொல்ல விரும்பாத நபர் 60,000. விக்டர் அமர்தா ஜெயலட்சுமி குடும்பத்தினர் சைமன் அன்பியல் 51,000.
பெயர் சொல்ல விரும்பாமல் சலேஷா ரம்பியம் 15,000. அருண் விஜு கரோலின் பத்தலோமி அன்பியும் 11,200. திரு காந்தி ஆண்ட்ரூ அன்பியம் 11,200. திரு ஜானர் லல்பான் ஜோதி குடும்பம் பிலிப் அன்பியம் 11,200. திரு சுனில் ஆண்டனி ஸ்டெஃபிஸ் சலேஷா அன்பியம் 11,200. திரு பின்டோ ராயப்பன் அன்பியம் 11,000. பின்டோ ராஜசேகர். மிஸ்ஸஸ் ஜார்ஜ் பீட்டர் ஆண்ட்ரூ அன்பியம் 11,000. மிஸ்டர் மாசிலாமணி ஆண்ட்ரூ அன்பியம் 11,000. திரு சோசியல் பிரான்சிஸ் ஆண்ட்ரூ அன்பியம் 7,000. திரு சோசியல் பிரான்சிஸ். திரு சார்லஸ் ராதிகா குடும்பம் ஆண்ட்ரூ அன்பியம் 6,000. சார்லஸ் ராதிகா குடும்பம். திரு இன்ஃபன்ட் ராஜ் நாயக்கர் அன்பியம் 6,000. திரு ஜேம்ஸ் சதீஷா அன்பியம் 6,000. திரு மார்க் மரிய கிருஷ்ணம் குடும்பத்தினர் சதீஷா அன்பியம் 6,000. திரு ராபர்ட் அல்போன்சா அன்பியம் 6,000. திரு ராபின் சஜிதா அல்போன்சா அன்பியம் 6,000. திரு செல்வராஜ் மரிய புஷ்பம் யாகப்பர் அன்பியம் 6,000. திரு தொபியாஸ் ஆண்ட்ரூ அன்பியம் 6,000. திருமதி அருள் சுபைலா யாகப்பர் அன்பியம் 6,000. திரு லூர்துராஜ் கிளமன்ராஜ் லூகாஸ் அன்பியம் 5,600. திரு சதானந்த தோமையார் அன்பியம் 5,600. லூர்துராஜ் கிளமன்ராஜ் லூகாஸ் அன்பியம். திரு சகாயராஜ் தேவசகாயம் அன்பியம் 5,600. திருமதி ஷீவா தோமையார் அன்பியம் 5,600. திரு நவீன் தங்கராஜ் மத்தேரி அன்பியம் 5,600. திரு நவீன் தங்கராஜ் மத்தேரி அன்பியம். திருமதி திவ்யா காரணிப்பேட்டை 5,600. ரூத்ராஜ் திருமதி மரிய புஷ்பம் அந்தோணி 5,600. திருமதி பிரீத்தி தோமையார் அன்பியம் 5,600. திருமதி விஜயா பத்தலோமி அன்பியம் 5,600. திரு ஆண்ட்ரூ 5,600 லூகாஸ் அன்பியம். திரு ஜேசரத்தினம் குடும்பம் பத்தலோமி அன்பியம் 5,500. திரு ஜேசரத்தினம். திரு மகாவீரன் 5,600. திரு மரிய செல்வம் பேசி ஜெனரல் சைமன் அன்பியம் 5,500. திரு பி எம் ராஜன் மரிய செல்வம் சைமன் அன்பியம் 5,500. திரு சபரிமுத்து லூகாஸ் அன்பியம் 5,500. திரு ஆல்பர்ட் ஸ்டானிஸ்லாஸ் அகோஸ்டின் ஆண்ட்ரூ அன்பியம் 5,000.
திரு அந்தோனி அகழி 5000, திரு கிறிஸ்டோபர் ஜோஸ்பின் மேரி மத்திய அம்பியம் 5000, திரு ஜாமஸ் குடும்பம் சலேஷியார் 5000, திரு ஜோசப் செல்வி குடும்பத்தினர் யாகப்பர் அம்பியம் 5000, திரு ஜோசப் ஸ்டீஃபன் ஆண்ட்ரூ அம்பியம் 5000, திரு மேக்ஸ்வெல் ராஜ் அல்ஃபான்சா அம்பியம் 5000, திரு சபரி அனந்தன் பர்த்தலோமி அம்பியம் 5000, திரு ஸ்டீஃபன் சவேரியார் அம்பியம் 5000, திரு ஸ்டீஃபன் லூத்து மேரி கிறிஸ்தராஜ் அம்பியம் 5000, திருமதி அற்புதம் மேரி கிறிஸ்தராஜ் அம்பியம் 5000, திருமதி மோனிகா யாகப்பரன் அம்பியம் 5000, திருமதி ராணி சலேஷா அம்பியம் 5000, திருமதி ராணி பத்தலோமி அம்பியம் 5000, திரு ஜோசப் விஜயாமேரி தோமியார் அம்பியம் 4500, திரு கன்னடி அந்தோனியம்மா யாகப்பர் அம்பியம் 4000, திரு ஆல்பர்ட் பிரசன்னா யாகப்பர் அம்பியம் 4000, திரு ஜோசப் மோகன் ஆண்ட்ரூ அம்பியம் 3000, திரு வின்சென்ட் கிரேஸ் கோமியார் அம்பியம் 3000, திருமதி ஜெயா கிறிஸ்தராஜ் அம்பியம் 2000, திரு ஞானலோகராஜ் ராஜம்மா யாகப்பர் அம்பியம் 2000, திரு ஜேசராஜ் பிலிப்பு அம்பியம் 2000, திரு மைக்கேல் ராஜ் மேரி குடும்பத்தினர் ராயப்பர் அம்பியம் 2000, திரு பிரேமானந்த் அருளப்பர் அம்பியம் 2000, திரு ராஜேஷ் தேவசகாயம் அம்பியம் 2000, திரு பி எம் ராஜு விக்டோரியா பிலிப்பு அம்பியம் 1500, திரு ராபர்ட் சீராளன் பத்தலோமி அம்பியம் 1500, திரு ராபர்ட் சீராளன், திரு அருள் பிரகாஷ் பிரியா தேவசகாயம் அம்பியம் 1000, திரு டேனியல் 1000, திரு தேவசிகாமணி உருதுமேரி குடும்பத்தினர் யாகப்பர் அம்பியம் 1000, திரு ஞானசேகர் லூகாஸ் அம்பியம் 1000, திருமதி அடைக்கலம் பிலிப்பு அம்பியம் 1000, திருமதி வின்சி 1000, திருமதி இவாஞ்சலி 1000, திருமதி ரோஸ்லின் 1000, திருமதி சிவமதி 1000. உணவுக்காக உபயோகப்படுத்தவர்கள் மற்றும் திரு அந்தோனி ராசையா 4500, திரு ஜெய்சிங் 7500, திருமதி திரு மார்க் மரியல் புஷ்பம் 5000, திரு மாசிலா
மாசிலாமணி 4700. திரு மாசிலாமணி 4700. திரு சுனில் ஆண்டனி ஸ்டெஃபி 5000. திரு ஜானரல்பா ஜோதி குடும்பத்தினர் 4500. நர்லின் சார் 2000. திரு கிறிஸ்டோபர் 3000. திரு ராஜா பெர்னாண்டஸ் 6000. திரு ஜான்சன் 2000. திரு ஜான்சன் பழைய உருது மாதா பிரசிடி 12,000. மினிஸ்டர் ஆகாஷ் பாபு. திரு யேசுதயானந்த் 10,000. திரு யேசுதயானந்த் 10,000. திரு செல்வின் 5,000. செல்வின் 5,000. திரு ஜேம்ஸ். திரு அந்தோனி சக்கரை. திரு ஜேசராஜ் 1000. திரு ஜேசராஜ் 1000. திரு சிறு மகிமேராஜ் 1000. திரு நவீன் தந்தராஜ் 5,000. கெவின் கண்ணதாசன் 11,000. திரு அருந்தா சுசிலா திருமதி மரிய செல்வம் தேசிய ஜனக்கு 2,000. திரு ஜோசப் செல்வி 1000. திரு வில்சன் 5,000. திருமதி ரோஷினி 1000. திரு வாரியா சுரேஷ் 3,800. திரு வாரியா சுரேஷ் 3,800. திரு அலெக்ஸ் 1000. ஜோனிட்டா அவர்கள் 5,000. அவரே ஆனந்தன் 2,000. உபயம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு பேரவை மற்றும் அன்பியங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி கூறுகிறார். இந்த 10 நாட்களும் இந்த திருவிழாவானது மிகவும் அழகாக திட்டமிட்டு சீராகவும் சிறப்பாகவும் வழிநடத்திய ஆசிரியர்கள் பங்கு தந்தையவர்களுக்கு பங்கு பேரவையின் சார்பாகவும் அன்பியங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நிமிடமாக நம்முடைய பாசமிகு தந்தை பிரபு ஆனந்த பிரபு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அவருக்கு முன்னாடி எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவரிடமும் தூயவரிடமும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பு இறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருக்கிடத்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும்
இங்கே இருக்கின்ற அனைவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் வருகின்ற நாட்கள், மாதங்கள், ஆண்டுகளில் உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்னை மொழியாக, எல்லா மனிதர்கள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனின் அன்பிலும் ஆதரவிலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை. பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை. அன்னை கற்று தந்த ஜபமாலை.